வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பலன் தரும் புதையங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போகிற பதிவும் இப்போ அதோட தொடர்ந்து முதல்ல பகுதி 16 நாம் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இது பார்க்குறதுனால பழசு கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். பகுதி 17 இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் 3 பாடல்கள் மொத்தம். இது பலன்கள் என்னென்னா, மாயை, ஆசை, பிறவி பிணி மொத்தம் நீங்கும் இதில். இப்போ மாயை, ஆசைனா மாயைனா அதாவது கோபம், அகங்காரம் நம்மள அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் விடாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது தான் அந்த மாயை. ஆசை, கோபம், களவு, அதுக்கப்புறம் என்னது முக்கியமாக பிறவிப்பிணி. எல்லா சித்தர்களும் சித்த மகா புருஷரும் ஞானிகளும் என்ன அம்பாள்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு அடுத்த ஒரு பிறவி மனித பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வேண்டியிருக்காங்க. வாங்க இந்த பாடலை நம்ம பார்த்துட்டு இதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். சுடரும் கலைமதி தொன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. இது எப்படி சொல்ல வர்றாரு அபிராமி பட்டர்னா, சுடரும் கலைமதி யாரு? நிலாவை சொல்றாரு. நிலாவை யார் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறார்? சிவபெருமான் சூடிக்கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமான் எப்பவும் சூடிக்கொண்டிருக்கிற அந்த தலைமுடி ஒரு ஒன்றி பற்றி படர்தா யாரு? அந்த தலைமுடி சடை மேல அப்படியே ஒன்றி பற்றி படர்ந்து கொண்டிருப்பவள் யாரு? சாக்ஷாத் கோமலவள்ளி, நம்ம பரிமள பச்சை கோமேதகத்தாய், பச்சை வண்ண நிறத்தாய் யாரு? அம்பாள். எப்படி படர்ந்திருக்காளா? ஒரு கொடி போல படர்ந்திருக்காளா? அப்போ சிவபெருமானும் அம்பாளையும் யாரு பதித்து நெஞ்சில், யார் அவங்கள ஒரு நொடி அவங்கள நினைக்கிறாங்களோ, ஒரு நொடி தான், நிறைய இல்லை, ஒரு நொடி நினைச்சாலே போதும், இடரும் தவிர்த்துமை போது இருப்பார். இடர்னா என்ன? பிரச்சனைகள், இன்னல்கள், அதுல இருந்து அப்படியே அவங்கள தவிர்த்துருவா ஆத்தா. அவங்க கிட்டவே நெருங்க விட மாட்டா. பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குரம்பையில நம்ம உடம்பு. இவ்வளவும் பிரச்சனை உன்னை நினைச்சு நான் வேண்டி கொடுத்து முடிச்சுட்டேன், எனக்கு வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நான் பின்னும் எதிரும், இதுக்கப்புறமும் எனக்கு இந்த என்னது மனித பிறவி வேணுமா? தேவையில்லை. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையில். குரம்பைன உடம்பு. எந்த இதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்னா எல்லா அறிஞர்களும், இவர் மட்டும் இல்லை, மாணிக்கவாசர், திருநாவுக்கரசர், யாராக இருந்தாலும், ஆழ்வார் இல்லை நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாருமே என்ன கேட்டிருக்காங்க? அம்பாள்ட்டு, சிவபெருமான்ட்டு, பிரம்மன்ட்டு, மகாவிஷ்ணுன்ட்டு, எனக்கு இந்த பிறவி பிணி போதும், என்னை இதில இருந்து ஆட்கொண்டு என்னை வெளியே வந்தாலே எனக்கு போதும், அடுத்த ஒரு ஜென்மம் மனித பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டிதான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரும் அபிராமி பட்டரும் இந்த 3 பாடல்கள் பாராயணம்னா என்ன பலன்கள் சொல்லியிருக்காரு? மாயை, ஆசை மற்றும் என்னது முக்கியமானது என்ன? அந்த பிறவி பிணி முற்றிலும் விலக, தொன்று தொட்டு வரும் என்னுடைய இந்த பிறவி பிணியை இத்துடன் எனக்கு அறுத்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட வேண்டி விண்ணப்பம் செய்கிறாரு. யாரு? நம்ம அபிராமி பட்டர். அடுத்த பாடலை பார்க்கலாமா? மாயையை வெல்ல. எல்லாமே ஒன்று தான், ஆனால் அதோட பகுதி ஒன்று தான். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயே அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சியே. எல்லா அநேகமானது. இப்போ சிவபுராணத்தில் பார்த்தீங்கன்னா கூட மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, ஞாயிற்கு அடியாய் கிடந்த அடியேனை தாயிற் சிறந்த தயான தத்துவனே. அதாவது நாய் போல இருக்கிற என்னையும் நயந்து வந்து, இங்கு ஒரு என்னையும் நீ நான் ஒரு பொருளாக நினச்சி, என்னை உயிராக நினச்சி நயந்து வந்து நீயே என் நெஞ்சிலிருந்து விலகாம ஆண்டு கொண்டாய். யாரு? அம்பாலே. இவர் அபிராமி பெற்ற நெஞ்சிலிருந்து நீங்காத மாதிரி மாறிட்டாரா. நின்னை உள்ள வண்ணம் பேயேன். இவர் என்ன பண்றார்? அபிராமி பெற்றனா, நீ என்ன வண்ணத்துல எந்த நிலையில இருந்தியோ அதே இடத்துக்குள்ளே எனக்கு நீ தரிசனம் பண்ண.
அம்பாள் இருக்கிறது கடம்பவனக்காடு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அம்பாள் எங்க தவம் பண்ணாங்களோ அதே இடத்துல காட்சி கொடுத்தாரா அபிராமி பட்டருக்கு. நின்னை உள்ள வண்ணம், நீ எந்த வண்ணத்துல இருந்தியோ, நீ எந்த இடத்துல இருந்தியோ அதே இடத்துல நீ எனக்கு அறிந்தாய், அறிவு தந்தாய். அந்த இடத்துலயே நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற. மற்றவங்களாம் கூட அவங்க வேண்டின இடத்துக்கு தான் நீ போன. ஆனா நானு நீ இருக்கிற இடத்துக்கே உன்னுடைய ஞானத்தை பெற்று உன்னுடைய எனக்கு நீ வரத்தை தந்தாய். அதுக்கு நான் என்ன பேரு பெற்று இருக்கணும்? சாதாரண விஷயமா? தாயே, மலைமகளே, மலைக்கரசி அல்லவாவள், செங்கன்மாள் திரு தங்கச்சியே. யார் கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? திருமாலோட தங்கச்சி யாரு? சாக்ஷாத் நம்ம அம்பாள் தான். ஏன்னா இவ இது இல்லையா, சொரூபிணி. யாரு? விஷ்ணுவோட தங்கச்சிங்கிறதுனால தானே இவங்களுக்கு அம்பாளுக்கு விஷ்ணு ஸ்வரூபிணி, விஷ்ணு துர்கை. அம்பாளோட பேரும் பெருமாளோட பேரும் நிறைய இடத்துல கோவில்களில் சன்னதியாகவே இருக்கும். மூலவருமே அப்படி இருப்பாங்க, வைஷ்ணவி ரூபம். ஏன்னா அவர் விஷ்ணு இல்லையா, இவர் வைஷ்ணவி ரூபம். சங்கு சக்கரத்தை ஏந்தி அம்பாள் காட்சி கொடுப்பா. ஸோ இந்த 3 பாடலில் பாராயணம் பண்ணும்போது 3 பாடலில் ஒன்று மாயை, ஒன்று பிறவி பிணி. இது பிறவி பிணி ஆகமத்தில் எல்லாம் அந்த ஒரே வகையில் வர்றது. ஸோ இந்த 3வது பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும், அவருக்காக இது எழுதலை, நமக்காக தான் அப்போ எழுதி வச்சு போயிருக்காரு. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனி யான் பிறக்கின், நின் குறையே அன்றி யார் குறைக்கான், இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய், தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. என்ன சொல்ற பாருங்க, என் குறை தீர. அவர் என்ன கேட்கிறாரு? என் குறை, அவரோட குறை என்ன? எனக்கு மனித பிறவி வேணான்ற விண்ணப்பத்தை தான் வைக்கிறாரு. அது ஒரு குறையாவே வைக்கிறார். நின்று ஏத்திக்கிற, உன்னை நான் தவம் பண்ணி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இனி யான் பிறக்கக்கூடாது. அப்படி யான் பிறந்தால் அது நின் குறையே அன்றி யார் குறைக்கான். உன் குறை இல்லாம அது யார் குறை? இப்ப அம்பாள்கிட்ட ஒரு குறைய சொல்லிட்டேன். அப்புறம் பாருங்க, இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெல்லுகின்ற நேரிடை மெல்லியலால். நீள் விசும்பினா இந்த பறந்து விரிந்த ஆகாயத்துல மழை பெய்யும் போது அதுல மின்னல் கீற்று இருக்கும். அந்த மின்னல் கீற்று எப்படி இருக்கும்? சும்மா ஒரு மெல்லிதாக தான் இருக்கும், நம்மளால பார்க்க முடியாது. அப்படியே நமக்கு மேல செய்யும்போது அப்படியே சின்னதா நூல் போல இருக்குமா. அந்த மாதிரி யார் இருக்காங்களாம்? ஆத்தாள் இருக்காளாம். மெல்லிய நூலு போல ஒரு பார்க்கவே முடியாத 1000 மின்னல்களை உடையவள். தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. சிவபெருமானோட குறையை தீர்த்தவளும் யாரு? சாக்ஷாத் அம்பாள் தான். அதனால சொல்ற, தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. அம்பாள் சிவபெருமானோட பிரச்சனையும் தீர்த்திருக்கா, அசுரர்கள் பிரச்சனை தீர்த்திருக்கா, மக்களோட பிரச்சனை தீர்க்கா. தேவாதி தேவர்கள் 33 தேவர்கள், 41 கிண்ணறர், கிம்புரர், கருடகாந்தர்வர், சித்த வித்யாதரர், ஜனகஜனந்தர், ஜனத்குமாரர், இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரோட பிரச்சனை தீர்த்து வைத்தவள். என்னுடைய பிறவிப்பினி வேண்டாம் என்ற என்னுடைய கோரிக்கை, என்னுடைய குறையையும் எனக்கு தீர்த்து எனக்கு அருள் பண்ணுன்னு யார்கிட்ட கேட்கிறார்? அபிராமி பட்டர் அம்பாள்கிட்ட தான் கேட்கிறார். 72வது பாடல்ல. மொத்தம் இந்த 79வது பாடல்ல தான் என்ன நினைக்கும் அவருக்கு? வானத்துல பௌர்ணமியை கொண்டு வருவாங்க, அமாவாசைக்கு பதில். இந்த 3 பாடல்களும் பாராயணம் பண்ணும்போது என்ன நடக்கும்? நம்ம மனதில் இருக்கிற ஆசை, மாயை, பிறப்பினி அனைத்தும் தீரும். நம்ம போன வருஷம் நம்ம சேனலில் இந்த மாதிரி தான் தம்ப்நெயில் இருக்கும். நான் எல்லா பதிவுலையுமே நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு முந்தின முதல் பதிவு இப்போ தொகுப்பு பாடல் போட்டுட்ருக்கேன் இல்லையா, பலன் தரும் பதிகங்கள். அதில் 10லேருந்து நம்ம முதல்ல 9 ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். 10லேருந்து ஆரம்பித்து, அதாவது கடன் தீர்க்கும் பிரச்சனைலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே இப்போ போடுற லேட்டஸ்ட் வீடியோஸும் அதுலேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன். போய் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றவங்க அதை பார்த்து பலன் பெறுங்க. ஏன்னா
சில பேர் இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது நிறைய பேர் பார்க்கல. ஏன்னா அது ஏன் தப்பு தான், நான் போடவும் இல்லை. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் வியூஸ் நிறைய வந்துக்கிட்டும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இது கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த 100 பாடல்களின் தொகுப்பு நான் முடிச்சிருவேன். அந்த ஆடி மாதத்தில் போன வருஷம் எப்படி அம்பாளை புகழ்ந்து நம்ம இந்த அபிராமி அந்த 100 பாடலை பாராயணம் பண்ணுமோ, கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துக்கும் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன்னு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. என்னோட பதிவு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், ஆன்மீக தகவல், வழிபாட்டு தகவல்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.